சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஏராளமானோர் கலந்து கொண்டு கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை, கோவை உள்ளிட்ட பெருநகரங்களில் பணி, வீடு என முடங்கி கிடக்கும் மக்களை உற்சாகப்படுத்தும் விதமாக மகிழ்ச்சி வீதி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின் தேர்தல் உள்ளிட்ட சில காரணங்களால் இந்நிகழ்ச்சி தடைபட்ட நிலையில் தற்போது மீண்டும் களை கட்டியுள்ளது. சென்னை அண்ணா நகரில் 3வது வாரமாக ஞாயிற்றுக்கிழமையான இன்று மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம் அரங்கேறியது. இதற்காக காலை 6 மணிக்கே சாலையில் திரண்ட சிறியவர்களும் பெரியவர்களும் ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்தில் துள்ளி குதித்தனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக சிறுவர்கள் கம்பம் மீது ஏறி யோகாசனங்களை செய்து பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தனர். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறதுனா, அன்பிலீவர் பாப்பாவை காலைல சொன்னேன், ஹாப்பி ஸ்ட்ரீட் போகலான்னாங்க. டக்குன்னு ஏஞ்சி கிளம்பி வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாரம் இது கண்டினியூ ஆகிட்டோம். கிளப் எங்களுது இது மவுத்தார்கன் நாங்கள் ப்ளே பண்ணுவோம். எங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லாட் ஸ்டேஜில் கொடுத்தாங்க. நாங்கள் ப்ளே பண்ணோம். நல்லா வைப் இருந்தது. நல்லா க்ரௌடு வந்தாங்க. எல்லாருக்குமே ஹார்மோனிக்கா பற்றி அவேர்னஸும் கொடுத்தோம். இது சின்ன பொருள் தான், பட் இது யோகாக்கு ஈக்குவல். ஏன்னா இதில் நம்ம ஊதுறோம், அதே நேரத்தில் காற்றையும் இழுக்கிறோம். பிராணாயாமாக்கு ஈக்குவல் இது. ஸோ இது இதை பற்றி அவேர்னஸும் கொடுத்து நிறைய தமிழ் பாடல்களும் பாடி மக்களும் எங்களோட சேர்ந்து பாடி நல்ல வைப் கிரியேட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஹாப்பி ஸ்ட்ரீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட் லாஸ்ட் இயர் செம்மையாக இருந்துன்னு சொல்லி இந்த வாட்டி வந்தோம். ஐ ஃபீல் கிரேட். டூ மச் வைப், டூ மச் எனர்ஜி. தேங்க்யூ. டைம் ஹாப்பி ஸ்ட்ரீட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோம். ரொம்ப புதுசாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நிறைய ட்ரீஸு, அப்புறம் அடாப்ட் பண்ணுறதுக்கு டாக்ஸு எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப வைப்பாகவே இருந்தது. டிஜே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. புது சாங் போட்டு வைப் பண்ணி எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சியில் முதியவர்களும் பங்கேற்று நடனமாடி மகிழ்ந்தனர். மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக முதலுதவி சிகிச்சை பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. அத்துடன் போதை தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வும் இளைஞர்களிடையே ஏற்படுத்தப்பட்டது. மகிழ்ச்சி வீதி நிகழ்ச்சியையொட்டி அண்ணாநகர் பகுதியில் மாநகர போக்குவரத்து போலீசார் காலை 9 மணி வரை போக்குவரத்தில் மாற்றம் செய்திருந்தனர். மீண்டும் மகிழ்ச்சி வீதி கொண்டாட்டம் நடத்தப்படுவதால் சென்னை மக்களை மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதக்கச் செய்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.